ஒரு சில யூனிக்கான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா போதும். நம்ம வீட்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கேஸை வந்து நிறைய நிறைய சேவ் பண்ணுறதுக்கு வந்து முடியும். அதுக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம்னாலே போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன மாற்றங்கள் நம்ம செய்யும் பொழுது நீண்ட நாட்கள் கேஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கேஸ் ஸ்டவை வந்து பற்ற வைக்கிறோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கை அப்படிங்கிறது பெரிய பர்னருக்கு தான் வந்து போகும். ஸோ பெரிய அடுப்பு தான் பற்ற வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அதில் தான் கேஸ் நிறைய வரும், தீ நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து எரியும்னு நினைப்போம். எக்ஸாக்ட்லி அதுதான் ட்ரூவும் கூட. ஸோ கேஸ் அதிகமாக வரதுனால கேஸ்னுடைய செலவும் அதிகமாக உங்களுக்கு வந்து வரும். மேக்ஸிமம் சிம்ல, அதாவது சின்ன அடுப்பில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ சின்ன பர்னரில் மினிமலான கேஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். கேஸினுடைய செலவு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். நீங்கள் அடுப்பில் ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு ஒரு பொருளை வந்து சூடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க, அதை வந்து எடுத்து சூடு பண்ணணும். குழம்பு கொஞ்சமாக தான் இருக்குது, ஏன் பெரிய பாத்திரத்தில் ஊற்றணும், சின்னதுலேயே வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை சுற்றியும் வெளியில் வந்து கேஸ் வந்து அதிகமாக வந்து எரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கேஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று டபுள் பாயிலிங்கில் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன பர்னரில் அகலமான பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நீங்கள் சூட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து சூடு வந்து ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை இனிமேல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ சமைச்சாலுமே சரி, நீங்கள் அரிசி வைக்கிறதா இருந்தாலும் குழம்பு செய்கிறதா இருந்தாலும், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி எல்லாம் குழம்புல ஆட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அது கொதிச்சு சூடாக ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சிம் வந்து பண்ணிருங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டர். கேஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிம் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹீட் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அதிகமாக கொதிக்கும் போது அதிகமான கேஸ் வந்து வெளியில் வந்து போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து தாளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே சிம் ஆர் மீடியமில் வச்சு குக் பண்ணுறது அப்படிங்கிறது கேஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். பால் எல்லாம் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுங்க. நிறைய வந்து கேஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் பால் வந்து நீங்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்காம முதல்ல வந்து அந்த பாலை வந்து சேர்த்துட்டு அந்த பால் வந்து கொதிச்சு வரும்போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணினீங்க அப்படின்னா பால் வந்து கொதிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் நீங்கள் நார்மலாக பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சு கொதிக்க வச்சு பாருங்க பாலை. ரெண்டாவது நாள் நீங்கள் வந்துட்டு பாலை மட்டும் தனியாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி டீ வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரெண்டுனுடைய டைமும் வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் வந்து ஆகும். அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டேரெக்டாக அப்படியே வந்து அடுப்பில் வந்து வச்சு சூடு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃப்ரிட்ஜினுடைய அந்த கூலிங் கெப்பாசிட்டி வந்து மாற்றுறதுக்கு வந்து அதிகமாக டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ கேஸ் வந்து அதிகமாக வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அது கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டேக்குள்ளேயே நீங்கள் வந்து பால் பேக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு கவுண்டர் டாப்பில் ஒரு வாட்டரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்னிங் போட்டிங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடியும். ஸோ அந்த மாதிரி குறுகிய டைமுக்கெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து பாலை வந்து ஸ்டோர் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி அடுக்கில் வந்து இருக்கிற மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா தீ அப்படிங்கிறது அந்த பாத்திரத்துக்கு வெளியே நிறைய வந்து எரியிற மாதிரி வந்து இருக்கும். இந்த அகலமான பாத்திரமா இருந்ததுன்னா தீ ஏகமாக பரவும்போது கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமுமே உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டைமில் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள் எல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நல்லா தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைங்க. அப்படி சமைக்கும் போது உங்களுடைய சமைக்கிற டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அங்கேயும் நீங்கள் வந்து கேஸை வந்து மிச்சப்படுத்தலாம். நீங்கள் பருப்பு குழம்பு வேக போடுறீங்க அதெல்லாம் வந்து பண்ணும்போது பருப்பை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியிலையோ இல்லைன்னா பச்சை தண்ணியிலையோ ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஊற வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டீங்க அப்படின்னா அது டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே உங்களுக்கு விசில் வந்துடும். நல்லா மசிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் கிழங்கு வகைகளுமே. ஸோ கிழங்கு வகைகளை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்க அப்படின்னா கம்மியான டைமில் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். கேஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ட்ரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உருளைக்கிழங்கு பொரியலுக்காகவோ இல்லைன்னா கேரட் குழந்தைகளுக்கு மசிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக வந்து அடிஷ்னலாக வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு கூடையே அதை முழு காய்களாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக கேஸ் வந்து செலவு பண்ணி நீங்கள் அதை வேக வைக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. இதில் உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அடிஷ்னலாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பருப்பு வகைகளுக்கு
மட்டும் இல்ல. ஸோ நீங்க வந்து ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அதுலயுமே இந்த கிழங்கு வகைகள், முட்டை வகைகள வந்து வேக வைக்கலாம். அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா பருப்புல நீங்க கிழங்கு போடுறீங்க அப்படின்னா, அந்த பருப்பு செதறும்போது அந்த கிழங்குல எல்லாமே பிடிச்சுக்கும். ஆனா அரிசியில அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இதோட கம்பேர் பண்ணும்போது, அரிசி வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி டைம் அண்ட் கேஸ் 2மே சேவ் பண்றதுக்கு இந்த ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்ல கண்டிப்பா பிஸ்கெட் அண்ட் ரஸ்க் இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்துட்டு அப்படியே டைனிங் டேபிள் மேல எல்லாம் போட்டுட்டு போறதுனால காத்து போய் நமுத்து போன மாதிரி இருக்கும். இத வந்து சூடு பண்றதுக்கு நம்ம தனியா ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் அந்த மாதிரியான டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் இல்லாம நீங்க குக்கர்ல அரிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குக்கர் மேல வந்து இந்த மாதிரி பிரெட் பிஸ்கெட் எல்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் வந்து கிறிஸ்பியா வந்து இருக்கும். ஸோ நமுத்து போயிருச்சுன்னு குப்பையில நீங்க வந்து அந்த ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்க பால் காய்ச்சுறீங்க, அந்த பால் காய்ச்சி இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மேல் தட்டுல கூட நீங்க இந்த மாதிரியான பிஸ்கெட்ஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். சுடுதண்ணி காய்ச்சி வைக்கிற அந்த பிளேட் மேல வந்து போட்டு வைக்கலாம். ஸோ எந்த பொருள் ஹீட்டா இருந்தாலுமே சரி அதுக்கு மேல இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நமுத்து போனது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நீங்க சூப்பரா சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு இன்னொரு விதத்துல கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம அடிக்கடி சூடு பண்றது தான். குழந்தைகளுக்கு வந்து நம்ம பால் வந்து காய்ச்சி கொடுக்குறோம்னு சொல்லி சூடு பண்ணுவோம். நம்ம வந்து இடையில டீ குடிக்கிறோம்னா சூடு பண்ணுவோம். இந்த மாதிரி சூடு பண்ணும்போது ஒவ்வொரு டைமுமே இண்டக்ஷனா இருந்தாலும் சரி கேஸா இருந்தாலும் சரி நம்ம பத்த வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்க கேஸ்ல வந்து இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் சூடு பண்றதுக்கு கேஸும் டைமும் வேஸ்ட் பண்ணாம பொரியலோ குழம்போ வந்து வச்சிட்டு இருக்கீங்க, இடையில வந்து நீங்க ஏதாவது சூடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாத்திரத்துல டீயோ பாலோ ரெண்டையுமே ஊத்திட்டு தனியா அந்த குழம்புனுடைய நடுவுல ஒரு டம்ளர் இல்லைன்னா பவுல்ல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து கொதிக்கும் போதே இதுவும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆயிரும். தனியா வந்துட்டு நீங்க கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. இட்லி பாத்திரத்துல இட்லி வந்து நம்ம ஊத்தி வைக்கும் போதே நீங்க ஏதாவது ஒரு பொருளை அடிஷ்னலா வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேக வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ் தட்டுல வந்துட்டு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல் தட்டுல நீங்க இட்லி ஊத்திட்டீங்க அப்படின்னா இட்லி வேகும் போது ஒன்னாவே உங்களுக்கு காய்கறிகளும் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு வெந்துரும். ஸோ குழந்தைகளுக்கு நீங்க ஆப்பிள் எல்லாமே இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி இட்லி ரொம்பவே சாஃப்டா துணியில ஒட்டாம வர்றதுக்கு ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய டைம் அண்ட் கேஸ் ரெண்டுமே நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இது கேஸ் மட்டும் சேவிங் கிடையாது. இந்த கேஸை நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ற மாதிரி கொண்டு போறதுனால நம்மளுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க.